SP Edge presents Empower Inspiring Stories. Season 1 Startups from Tamil Nadu. Powered by Tamilpreneur. வரவு எப்பவுமே நீ நினைக்கிற அளவுக்கு வரவு இருக்காது. செலவு எப்பவுமே நீ நினைக்கிற இடத்துல நிற்காது. கோடிஃபை ட்ரேடிங் ஆப், வெப் ஆப், ஏபி பேஸ்ட் ட்ரேடிங் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வழியாக அதை ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். தொழில் பண்ணலாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தது நூற்றுக்கணக்கான தொழில் இருக்குது. மளிகை கடை பண்ணியிருக்கோம், ஆர்கானிக் ஷாப் பண்ணியிருக்கோம், பேக்கரி பண்ணியிருக்கோம். இந்த 54,000 ரூபாயில் 50,000 ரூபா கடன் வாங்கி தான் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் வாங்கி தந்துடுறப்போ ஒரு பேங்க்கு கேட்குறத விட அதிகமான விஷயங்களை கஸ்டமர்கிட்டருந்து கேட்டு அந்த விஷயங்களை எங்களோட சிஸ்டத்தில் நாங்கள் வச்சுருப்போம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1 கோடி ட்ரேட்ஸ்க்கு மேலே நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் வழியாக போயிட்டுருக்கு. Empower Inspiring Stories presented by SPI Edge, powered by Tamilpreneur. கோடிஃபை ட்ரேடிங் ஆப், வெப் ஆப், ஏபி பேஸ்ட் ட்ரேடிங். மொபைலும் தேவையில்லை, வெப்பும் தேவையில்லை. முன்னாடியே நீங்கள் ஒரு சின்ன கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வழியாக அதை ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ணா ஒருத்தர் பாரதின்னு சொல்லிட்டேன். நான் அப்போது 9வது படிச்சுட்டு இருந்தேன். அவர் ஒட்டஞ்சத்திரம் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த மொத்த காய்கறி வியாபாரத்தில் ஒரு முக்கியமான ஊர். அவரோட இன்ஸ்பிரேஷன் எனக்கு சின்ன வயசில் ரொம்பவே இருந்துச்சு. ரொம்ப சின்ன லெவலில் எங்கள் அப்பாட்ட தான் ஒரு 1000 ரூபாய் கடன் வாங்கி ஆரம்பித்தார் ஒரு சின்ன லெவலில். இன்றைக்கி ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 5லேருந்து 6 லாரி வெளி மாநிலங்களுக்கு அனுப்புகிற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அந்த வளர்ச்சி காலையில் 11 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புனார் அப்படின்னா நைட்டு 12 மணி 1 மணி ஆகும் திருப்பி வர்றதுக்கு. உள்ளே அந்த காய்கறி சாக்கில் பிடிக்க ஆரம்பித்த லெவல்லேருந்து அவர் ஆரம்பித்து ஒரு கடை முதலாளியாகி அங்கேருந்து மொத்த வியாபாரத்துக்கு மாறி அங்கேருந்து இன்னுமே மேலே போய் ஒவ்வொரு லாரியெல்லாம் அவராக சொந்தமாக வாங்கி இன்றைக்கி ஒரு சின்ன சாம்ராஜ்யமே வச்சுருக்கார். அவர் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர். நிறைய விஷயத்தில் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். நான் படித்தது எம்சிஏ படிக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்பா எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி தந்தார். அன்றைக்கி அது 54,000 ரூபாய். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த 54,000 ரூபாயில் 50,000 ரூபா கடன் வாங்கி தான் எனக்கு அந்த கம்ப்யூட்டர் வாங்கி தந்தார் அப்பா. அதை வாங்கின கடையில் நான் ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டேன். எனக்கு இது வேணும் அது வேணும்னு போய் கேட்பேன். ஒரு மாதத்தில் என்னோடய கம்ப்யூட்டர் வச்சுக்கிட்டே கழட்டி மாட்டி எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு அவங்ககிட்டே போய் வேலை கேட்டேன். எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு. என்ன தெரியும் அப்படின்னாரு. புதுசாக ஒன்று கொடுங்க, நான் செட் பண்ணி தர்றேன்னு. அவர் புதுசெல்லாம் உன்னை நம்பி தர முடியாது, நான் பழசு ஒன்று இருக்குது நான் தர்றேன், அதை செட் பண்ணி காமி அப்படின்னு சொன்னார். அவர் கூட உட்காந்து ஒரு நாள் பண்ணி காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சிது. இந்த இடத்துல போய் இவருக்கு இந்த ஒரு பிரிண்டருக்கான இங்க்கு இதை அவர்கிட்ட கேட்டு விற்றுட்டு வா அப்படின்னு சொன்னார். பிரிண்டர் இங்கை நான் விற்கலை, அவர் தான் போய் விற்றாரு. கூட நான் போனேன். சேல்ஸ் அப்படிங்கிறது எனக்கு வரல அப்படிங்கிறது அப்பவே தெரிஞ்சுது. எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு தான் உங்களால் நம்பிக்கையாக பேச முடியும், தன்னம்பிக்கையோடு பேச முடியும். ஸோ நீங்கள் எதை எடுத்துகிட்டு போனாலும் மொதல் விஷயம் எண்ட் டு எண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் போய் ஒரு விஷயத்தை நீங்கள் விற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிக்குவீங்க. அது முதல் விஷயம். 2வது விஷயம், அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான தேவைகள் என்ன, அவங்களுக்கான பெயின் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு போகிறது. தேவையே இல்லாத ஒரு இடத்துல போய் இதை விற்கிறது அப்படிங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த 2 விஷயம் மட்டும் கரெக்டாக பண்ணு, மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதோட இடத்துல உட்காரும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். இது 2 மட்டும் தான். தொழில் முனைவோர் எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னா ஐடியா இருக்கும், ஒரு ப்ராடக்ட் இருக்கும், ஆனால் எப்படி விற்கிறது, இந்த ஜிடிஎம்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கிற டேர்ம்ஸில், கோ டு மார்க்கெட் சேல்ஸ் அப்படிம்பாங்க. அது எனக்கு அன்னைக்கே அதுக்கான முதல் படிப்பு அவர் சொல்லிக் கொடுத்தார். அன்றைக்கி அவர் சொல்லிக் கொடுத்தது தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆக்சுவலி. அதிலிருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி அடுத்த ஒரு 1 இயரில் நானும் இன்னொரு ஃப்ரெண்டு ஜீவான்னு சொல்லி ஒருத்தனும் சேர்ந்து ஸ்டோனேஜ் சொல்யூஷன்ஸ்னு சொல்லி 2012 நாங்கள் ஸ்டார்ட் பண்ண கம்பெனிக்கான அங்கே 2002 ஆரம்பித்தது. ஸ்டோனேஜ் சிஸ்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் கம்பெனி சின்னதாக ஆரம்பித்தோம். முதல்ல எங்களோட நண்பர்களுக்கே நாங்கள் பண்ணி கொடுத்தோம். காலேஜில் நிறைய பேர் கம்ப்யூட்டர் வாங்கினாங்க, அவங்களுக்கு பண்ணி கொடுத்தோம். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி பண்ண ஆரம்பித்தது தான் அங்கே காலேஜ் டைமில் ஆரம்பித்த ஒரு சின்ன என்டர்ப்ரெனரியல் ஜேர்னி. எல்லாருமே ஒரு தொழில் ஆரம்பிக்கிறப்போ எவ்வளோ வரவு வரும், எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத போட்டுட்டு தான் ஆரம்பிப்போம். இதில் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரவை எப்போவுமே ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்காக ரொம்ப இல்லை இவ்வளோ வந்துடும் அப்படின்னு சொல்லி போடுவோம். செலவு நம்மளால் இவ்வளோ கம்மி பண்ண முடியும், இந்த இதில் இவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம், இந்த இதில் இவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருமே பண்ணுவோம். மொதல் தடவை நாங்கள் உட்காந்து அதை எழுதுகிறப்போ நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, வரவு எல்லாத்தையும் ஒரு பக்கம் போடு, செலவு எல்லாத்தையும் ஒரு பக்கம் போடு, வரவை பாதியாக்கிக்கோ, செலவை 2ஆல் பெருக்கிக்கோ. இப்போ இது 2ம் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் அந்த தொழில் ஜெயிக்கும்
ஆனால் இவ்வளோ கற்றுக்கிட்டு வந்தும் எங்களோட முதல் இதில் நாங்கள் போய் நின்னப்போ தப்பு பண்ணோம். தொழில் பண்ணலாம்னு சொல்லி கடைசி வரைக்கும் போயிட்டு வந்தது நூற்றுக்கணக்கான தொழில் இருக்குது. மளிகை கடை பண்ணியிருக்கோம், ஆர்கானிக் ஷாப் பண்ணியிருக்கோம், பேக்கரி பண்ணியிருக்கோம், பழைய குப்பை வாங்கி அதை எப்படி காசு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு கடைசி வரைக்கும் போய் அதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ஞ்சு இந்த கணக்கு வழக்கில் போட்டு தான் வெளியில் வரும். அப்போவுமே ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்கியிருக்கோம். வரவு எப்போவுமே நீ நினைக்கிற அளவுக்கு வரவு இருக்காது, செலவு எப்போவுமே நீ நினைக்கிற இடத்துல நிற்காது. இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். 2012 தான் மொதல் தடவையாக ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். அப்போவுமே சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 விதமானது இருக்கும், சர்வீசஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சர்வீசஸ் தான் ஈஸி அப்படிம்பாங்க, சேவைத்துறை அப்படின்னு சொல்கிறது. ப்ராடக்ட் அப்படிங்கிறது இங்கே ஜோகோ மாதிரி, ஸ்ரீதர் வெம்பு சார் மாதிரி பண்ணுறவங்கலாம் ப்ராடக்ட் சைடு. இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி பெரிய பெரிய கம்பெனி பண்ணுறீங்கன்னா சர்வீசஸ் சைடு, சேவைத்துறைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். டிஜிட்டல் டாக்டர்னு சொல்லி டாக்டர்ஸ்க்கான ஒரு இது பண்ணோம், மளிகை கடைகளுக்கான சேல்ஸ் சாஃப்ட்வேர் பண்ணோம், எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். பட் 2014 எங்களை நிறுத்தின இடம் என்னென்னா, 2 பேர்த்துக்குமே ஷேர்ஸ் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும். 2 பேருமே பண்ணிக்கிட்டு இருப்போம். லாஸும் ஆகும், ப்ராஃபிட்டும் பண்ணுவோம். பட் எல்லாத்த மாதிரி அதை ஒரு கேம்பிளிங், ஒரு சூதாட்டம் மாதிரியான ஒரு விஷயம்னு நினைக்காம சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணோம். எங்களுக்காக நாங்கள் ஒரு சின்ன விஷயம் பண்ணோம். ஆப்ஷன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெப் பிளாட்ஃபார்ம். முன்பேற வர்த்தகம்னு தமிழில் சொல்லுவாங்க, எஃப்என்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது கவர்மெண்ட்டே பார்த்திங்கன்னா அதை எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் அதில் காசு இழந்துருவாங்க. அதில் இருக்கிற சாதக பாதகம் எல்லாத்தையும் பார்த்து சரியான அணுகுமுறையில் போனீங்க அப்படின்னா லாபம் எடுக்கிறீங்களோ இல்லையோ உங்களுடைய கேபிட்டல் அப்படிங்கிற அந்த மூலதனத்தை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கான வழி நிறையா இருக்குது. அதில் அதை பண்ணுறதுக்கு எங்கள் 2 பேர்த்துக்குமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆப்ஷன் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், வெப்பேஜ் அதை ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஒரு 2 வாரத்தில் 3000-4000 பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கே தெரியாது, நாங்கள் சும்மா ஃப்ரீயாக தான் அதை போட்டிருந்தோம். 3000-4000 பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு கால் பண்ணி நல்லா இருக்குது, இதை பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் ஓகே இது, ஏன்னா இது வரைக்கும் நாம் பண்ணதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது, ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தையே நம்ம பண்ணுறப்போ எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுது அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பல்ப் எறிகிற தருணம் அதுதான். ஓகே இதுதான் நம்ம ஏரியா போல் இருக்குது, நம்மளுக்கு பிடிச்ச விஷயம், நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கே பண்ணாதே இவ்வளோ சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா இன்னும் நல்லா இதை இறங்கி பண்ணோம்னா எவ்வளோ சக்ஸஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் தேவையான விஷயங்களில் பண்ணோம்னா எவ்வளோ சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற யோசித்த தருணம் அந்த 2014 அந்த ஆப்ஷன் பீஸ் பிளாட்ஃபார்ம் பண்ணது தான். எங்களோட முதல் ஆரம்பம் கோடிஃபையோட இன்னைக்கு இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கான ஆரம்பம் அந்த இடம் தான். மொபைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2007-2008 ரொம்ப பிரபலமாக வர ஆரம்பித்த விஷயம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 90களில் ஈவன் 2000 கூட வந்து பேப்பர் தான், எல்லாமே பேப்பரில் தான். அக்ரிமெண்ட் இன்றைக்கி எப்படி நிலம் வாங்குற மாதிரி அன்றைக்கி ஷேர் வாங்குறது அப்படிங்கிறதும் டிஜிட்டல் அப்படிங்கிறதே கிடையாது. அன்றைக்கெலாம் வந்துட்டு பேப்பரில் தான் வரும். ஒருத்தங்க எழுதி தரணும், அதை ஒருத்தங்க கவர்மெண்ட் சைடில் அட்டாச் பண்ணி தரணும். எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களும் வந்து அதுக்கான முத்திரையெல்லாம் குத்தி இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரியான விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுச்சு. கம்ப்யூட்டர் வந்தப்போ டெஸ்க்டாப் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் பெருசாக பார்த்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை எடுத்துக்கிட்டு போக முடியாது எங்கேயும். 2007-08 அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சு மொபைல் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி வர ஆரம்பிச்சது. ஸோ நாங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறப்போ பார்த்தீங்கன்னா இஎக்ஸி பிளாட்ஃபார்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு இதில் நீங்கள் அன்னைக்கு இப்போவுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, கிளிக் பண்ணி இன்ஸ்டால்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதுதான் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் வெப் பேஜில் நாமளாக வெப் பேஜ் ஓப்பன் பண்ணால் போதும் அதில் வந்துடும் அப்படிங்கிறது ஒரு 20%-30% வரைக்கும். மொபைல் அப்படிங்கிறது வெறும் 10% தான் இருந்துச்சு. மொபைலை இன்னும் எப்படி அடுத்த வேவ் இதில் தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா மொபைலில் எங்கேருந்து வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். அவங்களுக்கு நாங்கள் கொடுத்தது அன்னைக்கு இருந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸை விட நல்லா நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரேடிங் ஆப், வெப் ஆப். அப்போவே நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா ஏபி பேஸ்டு ட்ரேடிங் சிஸ்டமே, அதாவது அந்த கம்ப்யூட்டரே வந்து சில முடிவுகள் எடுத்து அதுவே ட்ரேட் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சிடுறது. அதை பேஸ் பண்ணி ஏபிஐ பேஸ் ட்ரேடுங்குவாங்க. மொபைலும் தேவையில்லை, வெப்பும் தேவையில்லை. முன்னாடியே நீங்கள் ஒரு சின்ன ப்ரோக்ராம், கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எழுதிட்டு அதை நீங்கள் உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வழியாக அதை ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த டேக்கிங் அவே த எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு சொல்கிறது. உங்களோட அந்த ஒரு நிமிஷத்தில் உங்களோட எமோஷன்ஸ் வந்து உங்களுடைய அந்த ட்ரேடிங்கை, இப்போ நம்ம நிறைய இடத்துல பண்ணியிருப்போம், துணியை வாங்குற இடத்துலேயே ஒரு எமோஷ்னலாக ஒரு விஷயத்தை டக்குன்னு பண்ணிடுவோம். வீட்டுக்கு வந்து தான் யோசிப்போம், ஐயோ இதை வாங்கியிருக்கக்கூடாதோ, இது நம்மளுக்கு செட்டே ஆகலையே அப்படின்னு சொல்லலாம் யோசிப்போம். அது ஷேர் ட்ரேடிங்கில் ரொம்பவே நடக்கும். ஒரு லாஸ் வர்றப்போ, ப்ராஃபிட் வர்றப்போ ஒரு தப்பான அந்த நிமிஷத்தில் நம்ம மனசு சொல்கிறத கேட்டு தப்பான ஒரு டெசிஷன் எடுக்கும். இந்த ஏபி பேஸ்ட் ட்ரேடிங்கில் அதை அப்படியே எடுத்து விட்டுரும்.
நாங்கள் இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வரப்போ ஏபிஐ பேஸ்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறது அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படிங்கிறது 10% கீழே. ஆனால் அன்னைக்கே நாங்கள் என்ன யோசித்தோம்னா இதுதான் அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக அப்போவே முடிவு பண்ணி ஏபி பேஸ்ட் ட்ரேடிங் தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் எங்களோட இன்றைக்கி வரைக்கும் எங்களை வந்து மார்க்கெட்டில் ஒரு முக்கியமான கம்பெனியாக வச்சுக்கிட்டு இருக்கிறது இந்த ஏபி பேஸ்ட் ட்ரேடிங். அன்றைக்கி நாங்கள் பண்ணது தான். ஷேர் மார்க்கெட் அல்லது அந்த பங்கு வர்த்தகம் அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லாருமே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் நேரடியாக போய் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில், நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஷேரை கொடுங்க அப்படின்னு வாங்க முடியாது. அதுக்கு இன்டர்மீடியேட்ரிஸ், அதாவது இடைத்தரகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புரோக்கர்ஸ் அப்படிங்கிறவங்க, அவங்க மூலமாக மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். ரெகுலேட்டட் என்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. செபி அப்படின்னு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அவங்க மூலமாக ரெகுலேட் பண்ணப்பட்ட இந்த இடைத்தரகர்கள் மூலமாக மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். அவங்களுக்கு சில சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே தேவைப்படும். இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலும் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களால் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களால் ஷேர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிக்க முடியும். இதுக்கு நடுவில் இடைத்தரகர்களாக அல்லது அந்த புரோக்கர்ஸாக செயல்படுறவங்க தான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து இவங்க தான். இவங்களுக்கு தேவையான இந்த டிஜிட்டல் விஷயங்கள், ஒரு புதுசாக வரவங்கள உள்ளே ஆன்போர்ட் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்கள், அடுத்த நாள்லேருந்து அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்கான மொபைல் ஆப், வெப் ஆப், இந்த இன்றைக்கி ஏஐ கூட வந்ததுக்கப்புறம் இந்த அல்காரிதமிக் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கான தேவையான கம்ப்யூட்டர் சம்மந்தமான விஷயங்களை பண்ணித்தரது தான் நம்மளுடைய வேலை. ஸோ இதைத்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். டாப் 20ல் ஒரு 6-7 பேர் இருக்காங்க நம்மளோட இதில். IIFL, அலைஸ் ப்ளூ, ஆதித்யா பிர்லா மணி, சோலா செக்யூரிட்டிஸ், ஜெயினம் புரோக்கர்ஸ் ஃப்ரம் சூரத், நிர்மல் பேங்க், இவங்கெல்லாம் ஒரு டாப் 20-30க்குள்ளே இருக்கிற சில புரோக்கர்ஸ் இந்தியா அளவில். இவங்கெல்லாம் நம்மளோட கஸ்டமர்ஸ். ஒரு சவால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தரவுகளை பாதுகாக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, டேட்டா செக்யூரிட்டி. அந்த இது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு பேங்க்கு கேட்குறத விட அதிகமான விஷயங்களை கஸ்டமர்கிட்டருந்து கேட்டு அந்த விஷயங்களை எங்களோட சிஸ்டத்தில் நாங்கள் வச்சுருப்போம். இதை பாதுகாக்கணும். ஏன்னா இது தப்பானவங்க கைக்கு போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் பசங்கக்கிட்ட லேப்டாப்பை கையில் கொடுத்து மொத்த டேட்டாவோட வீட்டுக்கு அனுப்பிச்சி விட முடியாது. பசங்க ஆஃபீஸ் வந்து தான் வேலை செய்யணும். இல்லை அப்படின்னா அவங்கள வீட்டிலேருந்து வேலை செஞ்சால் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சிஸ்டம் வழியாக தான் வேலை செய்யணும். கோடிஃபை மட்டும் இல்லை, என்டையர் வேர்ல்டுக்கே நடந்த அந்த கியாட்டிக் மொமெண்ட் அப்படின்னா கோவிட் அப்போ ஆஃபீஸே இல்லை. நாங்கள் வச்சுருந்ததெல்லாம் டெஸ்க்டாப், லேப்டாப்பே யாருக்கும் தரல. என்ன பண்ணுறது? 3 கஸ்டமர் லைவில் இருக்காங்க. ஷட் டவுன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. கண்டிப்பாக வந்துட்டு யாரும் ஆஃபீஸ் போக முடியாது, எங்கேயும் மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. ஒரு ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ஆல் தி எம்ப்ளாயீஸ் இன் கோடிஃபை வில் பி less than 30. பயங்கர குழப்பம். என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஒரு இனோவா காரில் பின்னாடி சிஸ்டத்தெல்லாம் போட்டு பசங்களெல்லாம் முன்னாடி உட்கார வச்சு இங்கேருந்து எங்களோட சொந்த ஊர் தாராபுரம் அங்கே கூட்டிகிட்டு போனோம். அங்கே போய் ஒரு லாட்ஜில் 2 ரூம் எடுத்து எல்லாத்தினாலையும் மொபைல் இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அங்கே உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பக்கத்துலேயே ரெடி பண்ணிவிட்டு, கோவிட் டைமில் எங்கள் ஆஃபீஸ் வந்து அப்படியே இங்கேருந்து சென்னையிலேருந்து தாராபுரத்தில் ஒரு லாட்ஜுக்கு ஷிஃப்ட் ஆச்சு. அது ஒரு பயங்கரமான திருப்பு முனை. அந்த இடத்துல தான் எங்களுக்கு வந்து ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம எப்படி போகணுங்கிறத தீர்மானித்தது அந்த இடம் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது கோவிட் முடிஞ்சதுக்கப்புறம் வரமாட்டேன்ட்டானுங்க. சார் நாங்கள் இங்கேருந்தே ஒர்க் பண்ணுறோம், நல்லா இருக்குது, இங்கேருந்தே நல்லா டெலிவரி பண்ணிட்டு தானே இருக்கோம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம் அப்படின்னாங்க. கோவிட் முடிஞ்சிருச்சு, சரி ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆஃபீஸ் செட்டப் பண்ண உடனே அங்கேருந்து வந்த ப்ரொடக்டிவிட்டி அன்மேட்ச்ட் ப்ரொடக்டிவிட்டி. குழம்புன குட்டையில் மீன் பிடிக்கிறதுங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்போ குழப்பம் அதிகமாக இருக்கோ அன்றைக்கி தான் ஒரு நல்ல வழி தெளிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த இடத்துல நடந்துச்சு. ஸோ இன்றைக்கி தேதியில் கோடிஃபைல ஒரு 25 புரோக்கர்ஸுக்கு மேலே இருக்காங்க. இன்றைக்கி தேதியில் ஒரு 100 பேர்த்துக்கு மேலே நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன லெவலில் 2 பேர் ஆப்ஷன் பீஸ்னு ஸ்டார்ட் பண்ணி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் இன்றைக்கி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 மில்லியன், அதாவது 1 கோடி ட்ரேட்ஸ்க்கு மேலே நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் வழியாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர்த்துக்கு மேலே டெய்லி பேசிஸில் நம்மளுடைய சிஸ்டம் வழியாக லாகின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்ககிட்ட வேலை பார்க்குற பசங்களில் 90% பசங்க பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துலேருந்து எங்ககிட்ட சேர்ந்த பசங்க தான். இந்த பசங்க எல்லாருமே ரொம்ப 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 எளிமையான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. எங்களை மாதிரியே தான், நானும் ரகு மாதிரியே தான். அந்த ஒரு 100 குடும்பம் எங்கள் கூடவே சேர்ந்து வர்றாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கோடிஃபையோட மிகப்பெரிய சாதனைன்னு நான் சொல்லுவேன். ரகு என் கூட சேரல அப்படின்னா இந்த கோடிஃபை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தளவுக்கு வளர்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இப்போது
எனக்கு நான் கோடிங் ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கி வரைக்கும் கோடிங் பிடிக்கும் எனக்கு. அந்த லேர்னிங் அப்படிங்கிறது நின்றுச்சு அப்படின்னா உங்களுடைய அந்த பயணம் நின்றும்னு தான் நான் நினைப்பேன். கோடிங்கிற என்டையர் எக்கோசிஸ்டம் ஏஐ வச்சு பண்ண முடியும் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய்னு சொல்லி ரஷ்யன் எழுத்தாளர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு தீக்குச்சி கதை ஒன்று சொல்லியிருப்பார். அதனால் அவர் வந்து ஜெஸ்யூட்டுன்னு சொல்லக்கூடிய இயேசு சபையிலேருந்து வெளியில் அனுப்பிச்சாங்க. இந்த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீக்குச்சியை கண்டுபிடிச்சது ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு முதலாக இப்படி உரைச்சாலே தீ வந்துடும் அப்படின்னு சொன்னதை சர்ச்சிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தீக்குச்சியை வந்து ரொம்ப ஒரு சேக்ரடான பொருள், ஒரு புனிதமான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சர்ச்சில் மட்டும்தான் பண்ண முடியும், அங்கே அந்த மெழுகுதிரியில் வந்து தான் பண்ண முடியும், அங்கே மட்டும்தான் நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காலத்தில் அந்த தீக்குச்சியை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறதே மக்கள் மறந்துட்டு தீ வேணுமா சர்ச்சுக்கு போ அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஏஐ அப்படி தான். ஏஐ ஒரு அருமையான டூல். நீங்கள் வந்து அதை கோடிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன், நான் கோடிங்கே அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே கொண்டு போய் எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கேப்பபிலிட்டி கம்ப்ளீட்டாக போயிடும். ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ஃபயர் மாதிரி ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ப்ராடக்ட் அப்படிங்கிறது காணாமல் போயிடும். ஏஐ வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் ப்ரோக்ராமர் அந்த லெவலில் தான் நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு நல்ல ப்ரோக்ராமர் உங்கள்கிட்ட இருக்கான், ஆனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியுமே ஒழிய அதை கொண்டு போய் சிஇஓ மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அது வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடும். ஸோ ஏஐ அப்படிங்கிறது மிக 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 நல்ல ஒரு ப்ரோக்ராமர் அப்படிங்கிற அளவில் வச்சுக்கிட்டு அதுக்கிட்ட வேலை வாங்கிட்டு அது என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி இது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி இருக்கிற டெவலப்பர்ஸ்ட்டை நான் எங்கள் டெவலப்பர்ஸ்ட்டை சொல்கிறது தான், கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணு லேர்னிங். ஆனால் அடுத்த கட்டம் அது. இப்போது அதை பற்றி ஒரு ஜாப்பனீஸ் ஏஐ எந்தூசியாஸ்ட் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். முதல்ல வந்து பஞ்ச் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டில் ஓட்டை போட்டு அதை கம்ப்யூட்டருக்குள்ளே கொடுத்து அப்படி தான் வந்து இன்புட்டே கொடுப்பாங்க. 0 அப்படின்னா ஃபஸ்ட் இடத்துல ஓட்டை இருக்கும், 1 அப்படின்னா 2வது இடத்துல ஓட்டை இருக்கும், 0 1 2 3 நம்பருக்கு அந்த மாதிரி ஓட்டை, ஏபிசிடிக்கும் அதே மாதிரி அந்த பஞ்ச் கார்டு அதில் இருக்கிற அந்த சின்ன ஓட்டையை வச்சு தான் கம்ப்யூட்டர் ரீட் பண்ணும். அதுக்கப்புறம் கீபோர்டு வந்த உடனே பஞ்ச் கார்டு ஆளுக்கெலாம் வேலையே இல்லைனாங்க. இல்லை, அடுத்து வேறு ஒரு செட் ஆஃப் வேலை உருவாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெஷின் லாங்குவேஜ், அதாவது 1 0 1 1 அப்படி போட்டு தான் உள்ள கம்ப்யூட்டருக்குள்ளே ப்ரோக்ராம் பண்ண முடியும். அது ஏபிசிடின்னு வந்து கோ ஹியர் கோ தேர் அப்படின்லாம் பேசிக்கில் வந்தோடனே அவ்வளோதான் முடிஞ்சு, ப்ரோக்ராமருக்கெலாம் நீ வேலையே இல்லை நானே பண்ணிடுவேன் அப்படின்னு நினச்சாங்க. இல்லை, இன்னும் அதிகமாச்சு. அது மாதிரி ஏஐ வந்துட்டு ஏஐ ஒரு விஷயம் பண்ணுது, அதை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அதை விட அதிகமாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தானே ரிவ்யூ பண்ண முடியும். ஏஐ விட அதிகமாக தெரியும் அப்படின்னு சொல்ல வரல, பட் அந்த பர்டிகுலர் ஒரு லாங்குவேஜில் ஒரு கோட் பண்ணுது அது அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த லாங்குவேஜில் நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிருக்கணும், அதை படிச்சிருக்கணும், அதோட நூக்கன் கார்னர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் முதலாளியாக இருந்து அதை வேலை வாங்கணும் அப்படின்னா முதலாளிக்கு அந்த தொழில் தெரியணும். ரொம்ப ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள், நான் என் ஒய்ஃப்ட்ட அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம், சுபம் செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அப்பா மகன் அம்மா 3 பேர் தான் அதில் இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப பிஸியான ரெஸ்டாரண்ட். பரோட்டா மாஸ்டர் இல்லைனா அந்த பையன் பரோட்டா போடுவான், சைனீஸ் மாஸ்டர் இல்லைனா அவங்க அப்பா அந்த ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்ருப்பார். அவங்களுக்கு எல்லா வேலையும் தெரியும் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கிற எந்த ஒரு வேலைக்காரனுமே ரொம்ப வாலாட்ட மாட்டாங்க. ஏஐயை நீங்கள் அந்தளவுக்கு வச்சுக்கணும்னா உங்கள் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கோடிங்கில் அது என்ன தப்பு பண்ணணும்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதுக்கிட்ட வேலை வாங்க முடியும். இல்லைனா அது சொல்கிறது நீங்கள் கேட்குற மாதிரி ஆகிடும். ஆண்டர்ப்ரனர் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் 2 வழி தான் இருக்குது. ஒன்று யாராவது சொல்லித்தரணும், இல்லை நீங்கள் அதில் அடிபட்டு கற்றுக்கணும். இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி கேன் சப்போர்ட் யூ வெரி வெல். தமிழ்ப்ரனர் நிறைய பேர்த்த ஒன்றா கொண்டு வந்து படிப்பினைகளை சொல்லித்தரது, ஓகே இது நடந்துச்சு, இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம், இதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான பிளாட்ஃபார்ம். இன்னொன்று அவங்க பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லைம் லைட்டில் கொண்டு வர்றது. எங்களை ஒரு லைம் லைட்டில் கொண்டு வந்தாங்க லாஸ்ட் சங்கமத்தில். அந்த மாதிரி ஒரு 20 பேர்த்த லைம் லைட்டில் கொண்டு வந்தாங்க. இந்த துறையில் இந்த இடத்துல இவங்க அருமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி 1000 பேர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு லைம் லைட் கொடுக்கறது, அதை ரொம்ப அருமையாக பண்ணாங்க. இந்த செக்யூரிட்டி சர்டிஃபிகேஷன் விசிலேருந்து வாங்க முடிஞ்சு, லீகல் இதுக்கு ஒரு நல்ல கான்டாக்ட் கிடச்சாங்க, மைக்ரோசாஃப்டோட ஒரு சின்ன ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அதுலேருந்து தான் ஆள் கிடச்சாங்க. இதையெல்லாம் தாண்டி இந்த ஆண்டர்ப்ரனர் ஜேர்னி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லோன்லி ஜேர்னி. அப்போது இந்த கம்யூனிட்டி சிஸ்டம், இந்த எக்கோ சிஸ்டம் முறைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் கிடச்சிது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக புலம்புறதுக்காவது ஒரு ஆள் வேணும், அதுக்கு ஒரு கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா கூட நல்லா தான் இருக்கும். எப்போ அது முடியலடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட போய் புலம்புறதுக்காவது ஒரு ஆள் வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த எக்கோ சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஐஏஎம் ஐஐடி இந்த மாதிரி விஷயம் தப்பாலாம் இல்லை, அவங்களுக்கான அந்த குரூப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். நம்மளுக்கு அது கிடைக்கவே கிடைக்காது. ஸ்பெசிஃபிக்காக தமிழ் பேசுகிற தமிழ்ப்ரனர்ஸ் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
அதுக்குன்னு சொல்லி ஒரு விஷயத்த, ஏன்னா இப்போ நார்த்லேயோ பெங்களூர்லேயோ கிடைக்கிற அந்த ஒரு எக்கோசிஸ்டத்தை இங்கே உருவாக்கி நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது இந்த மூணு விஷயம் தான் அவங்க பண்ணதில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நான் நினைப்பேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த 3 விஷயம்தான். SBI Edge presents Empower Inspiring Stories. Season 1 Startups from Tamil Nadu. Powered by Tamilpreneur. Empower Inspiring Stories. Presented by STI Edge, powered by Tamilpreneur.